கங்கை கொண்டான், வாழும் கங்கை கொண்டான் அப்படின்ட்டு நேற்று மோடி தமிழகத்துக்கு வந்தார் இல்லையா, அதை வந்து சிலாகிச்சு ராஜா ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. இவர் போட்டாக்கவே அதுக்கு நான் அவசியம் போய் பார்க்குறது. ஏன்னா அங்கே வரக்கூடிய பின்னூட்டங்களை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை ஒதுக்காமல் அதை வந்து ஊப்பிக்கும் பீகாருக்கும் அள்ளி கொடுத்துக்கிட்டு, நம்மக்கிட்டேருந்து ஜிஎஸ்டி வரிகள் எல்லாம் மொத்தமாக முழுங்கிக்கிட்டு 1% 2% கூட நமக்கு தராமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த பாசிச அரசை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு மோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போகிறாரு. ஆனால் வாழும் கங்கை கொண்டான் அப்படின்லாம் போற்றுவதற்குரிய ஒரு தலைவராக இவர் அது கிடையாது. அதுதான் பாருங்கள், அங்கே வந்த பின்னூட்டங்களை பாருங்கள். வில்ஸ் 007ங்கிறவர் சொல்கிறாரு, கங்கை குண்டானா பல பலன்னு பாலிஷ் பண்ண இட்லி குண்டான் மாதிரி இருக்கான், ஏன்டா பொய்ப்புழு ஒருத்தங்க ஒரு அளவு இல்லையா அப்படிங்கிறப்பல அதுக்கு 22 லைக்ஸ் வந்துருக்குது பாருங்கள். அப்போ எந்த அளவு மக்கள் வந்து வெறுக்கிறாங்க. ஒரு பிரதமரை வந்து ஒரு நாட்டு மக்கள் வந்து அந்த அளவு கொண்டாடணும். இங்கே பாருங்கள், தமிழ் அன்புங்கிறவர், நதியை தூய்மைப்படுத்துகிறேன் பேர் வழி என்று 10,000 கோடியை சுருட்டிய ஊழலை தானே கூறுகிறீர்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாப்புல. மயில் அப்படிங்கிறது, பாவம் ராஜேந்திர சோழன் உயிரோடு இருந்தால் தற்கொலை செய்திருப்பான் அப்படிங்கிறாப்புல. அப்போ எந்த அளவு மோடியையும் பாசிச ஆட்சியையும் ராஜாவையும் வெறுக்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாம் தமிழர்கள் தான். ஏன்னாக்க இந்த தமிழர்களுக்கு வந்து அந்த அளவு கொடுமைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாசிச அரசு. அடுத்தல் வீராங்கிற ஒரு அடி செருப்பாளர், நாயே என்று உங்களை மரியாதை குறைவாக பேசிவிடணும் என்று பயம் வருகிறது ராஜா அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கமெண்ட் பண்ணிருக்காப்புல. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவர்கள் வந்து எந்த அளவு வெறுப்பை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க மக்கள் மத்தியில் பாசிசத்தை வளர்க்குறதுக்காக அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து தமிழ் நாடார் திராவிடன் ஃபேமிலி, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பூரி ஜெகநாதர் கோவில் கருவூல சாவியை திருடி வைத்திருப்பவர்கள் தமிழர்கள் என்று எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டின ஆள் தானே நீ. அது நடந்தது ஒரிசாவில் வந்து இது மாதிரி சாவியை பூட்டி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழங்கிறதுனாலேயே அதை வந்து ஒரு வித்தியாசமாக அதை வச்சு பிரச்சாரம் பண்ணி அங்கே ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறாரு. எங்கெங்கே போகிறோமோ அந்தந்த மக்களுக்கு தகுந்தமாக மற்ற மக்களை தூண்டி விடுறது, இதுதான் மோடியோட வேலையே. அடுத்த சிவகுமார் சிவா அப்படிங்கிறவர் எழுதுறாரு, சுதந்திர இந்திரா கண்டிராத உன்னதமான தலைவன், இவரை போல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் இல்லை என்று தோன்றுகிறது. பாரத தாயின் தலை சிறந்த புதல்வர்களின் பட்டியலில் என்றும் இவர் இருப்பார். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். இவர் வந்து எழுதும் போதே பார்த்துக்கலாம் இவர் ஒரு சங்கிங்கிறது. அடுத்தாப்புல பாருங்க, தழல் செந்தழல், அது இப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்க, சில சமயம் வெறுப்பாக இருந்தால் உங்கள் பதிவை தேடி படிப்பேன், மனசு லேசாகும், பின்னோட்டம் எல்லாம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த அளவு மக்கள் வந்து விரும்புகிறாங்க பாருங்கள் அந்த பின்னூட்டங்கள் எல்லாம். ஏன்னா ராஜா வந்து எப்படிப்பட்ட ஆள், அதுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு அந்த நம்ம தமிழர்கள் திராவிடர்களுக்கு தெரியுது. அதான் நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்ப்போம். தன்ராஜ் அப்படிங்கிறவர் எழுதுகிறார், வாழும் மணிப்பூர் கொண்டான். கண்டிப்பாக, ஏன்னா மணிப்பூரில் வந்து சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்கள் எந்த அளவு கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுதான் அவர் எழுதுகிறாரு. அடுத்து ராசிதாசன்கிறவர், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்குறாப்புல. அவர் அதெல்லாம் இருந்தாக்க அவர் எப்படி அந்த கட்சியில் எப்படி எங்கே இருக்க போகிறாரு? ஓகேயா. அடுத்து கௌதமன், தமிழர்கள் எப்படி தான் இந்த அவதூறு ஏற்றுக்கொள்கிறோம்? இவன் ராஜேந்திர சோழன் கங்கையை உண்மையாக படையெடுப்பு செய்து போர் நடத்தி வெற்றி பெற்றதனால் வந்த பெயரை கொச்சைப்படுத்துகிறான், இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மேலே மிகவும் காட்டமாக எழுதுகிறாப்புல. அதாவது ராஜேந்திர சோழன் வந்து எந்த அளவு கஷ்டப்பட்டு பண்ணாலும் இதை வந்து மோடிக்கு கொடுத்தாக்க அது வந்து அவர்களுக்கு பொறுக்குமா? அதான் வந்து ரொம்ப கோபமாக போய் எழுதுகிறாங்க. அடுத்து அந்தோணிங்கிறவர் பாருங்க, கங்கை நதியை சுத்தமாக்குறேன் என்று ஒன்றிய அரசின் பல்லாயிரக்கணக்கான கோடி நிதிகளை சுவாகா பண்ணி கொண்டிருக்கும் பாரத பிரதமர் உண்மையிலேயே கங்கை கொண்டான் தான், பதிவிட்ட ராஜாவுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காப்புல. அதாவது கங்கை நதியை சுத்தமாக்குறேன் பல்லாயிரம் கோடியான ஊழல்கள் நடந்திருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கங்கை நதி சுத்தமாகலை. இப்போ வந்து உண்மையிலேயே பாரத பிரதமர் கங்கை கொண்டான்னு சொன்னது ரொம்ப சரிதான் அப்படிங்கிறாப்புல அந்தோணிங்கிறவர். அரசியல் தெரியாத அண்ணா அடிமை அப்படிங்கிற புனைப்பேரில் எழுதுகிறவர் என்ன சொல்கிறாருனாக்க, உள்ளே வந்துட்டாரா, இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்புல. ஆமாம், உள்ளே வந்தாச்சு, இனிமேல் வந்து காய்கள் நகர்த்துறது, எப்படி ஊபியிலலாம் ஆட்சி பிடிச்சாங்க, கர்நாடகாவில் எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, இதில் மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சி பிடிச்சாங்க, எல்லாம் எல்லாமே நடக்கும் இனிமேல். எம்கேடி பாகவதர்,
டேய் அட்மின், உனக்கே இது ஓவரா தெரியலையா அப்படின்னு கேட்குறாப்புல. எம்ஆர் துரை, மோடி மோசடி குற்றங்கள் கொடுங்கோல் ஆட்சி பற்றி விரிவாக எச் ராஜா மூலையில் ஏறும்படி சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறாப்புல. பழனிக்குமார், எப்போ தேர்தல் வருதோ அப்போ தான் நம்ம ஜிக்கு தமிழர்களோட அடையாளம், தமிழ் கடவுள், முருகன், ராஜராஜ சோழன், திருவள்ளுவர் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். கடந்த தேர்தலப்போ திருவள்ளுவருக்கு இந்தியா முழுவதும் சிலை வைக்க போகிறதாக சொன்னார். தருண் விஜய் சொன்னார். எங்கே திறந்தாங்க? கங்கை கரையில் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாப்புல. ஆனால் இவருக்கு எங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அப்போ மட்டும் அந்தந்த மாநில மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுறது மாதிரி ஏதாவது பேசுவார். அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அவர்களுடைய அஜெண்டா ஃபுல்லாக சனாதன தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டணும். எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள்லாம் அடிமைப்பட்டு கிடந்தாங்களோ, சேரிகளில் நுழையாமல் கையை கட்டி ஆண்ட சாமி சாமின்னு சொல்லிட்டு அக்ரஹாரத்தில் உள்ள நுழையாமல், கோயில்களில் நுழையாமல் எப்படிலாம் இருந்தாங்களோ, வேலை வாய்ப்பில் சுத்தமாக புறக்கணிக்கப்பட்டார்களோ, அதெல்லாம் இப்போ மாறி இருக்குதா இல்லையா? அதெல்லாம் திரும்பவும் கொண்டு வரணும். திரும்பவும் பிராமணர்களை கொண்டு போய் மேலே உட்கார வைக்கணும். அதற்கு ஒரு பகடைக்காயாக மோடியை பயன்படுத்திக்கிறாங்க. மோடி அவருடைய வேலை முடிஞ்சது பிறகு, அவர்களுடைய பிராமணர்களுடைய இலக்கு அடைஞ்சது பிறகு மோடியை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது வழியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். அதை கண்டிப்பாக மோடி அனுபவிப்பார். அமித்ஷா கூட, ஏன்னா அவர் பிராமணங்கிறதுனால அவரை விட மாட்டாங்க. மோடி பிற்படுத்தப்பட்ட ஆளுங்கிறதுனால மோடியை கை கழுவும் ஆர்எஸ்எஸ் எந்த நேரத்துலையும் தயங்காது. அந்த நேரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இப்போவே அடுத்த பிரதமர் வேட்பாளராக மோடியை கொண்டு வர வேண்டாம், வேறு யாரையாவது கொண்டு வரணுன்னு தான் பரிசீலனை இருக்குதான். பார்ப்போம் வருங்காலம் எப்படி, நமது இந்தியா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.